1967 இப்போ 2026 வரைக்குமே திராவிட கட்சிகள் மட்டுமே மாறி 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 வந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்கள எதிர்த்து யாராவது வந்தாங்க அப்படின்னா ஆள் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க, இல்லை அவங்க கட்சியோடு இணைஞ்சிருவாங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்திருந்தது. ஆனால் இந்த ஒரு 2026 எலெக்ஷன் என்ன ஆயிருக்குன்னா, இந்த 2 கட்சியுமே ஒரு சூறாவளியில் அடித்த மாதிரி அடிச்சுட்டு இடையில வந்து நின்றுது இந்த தமிழக வெற்றி கழகம். இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னா இது ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு நடிகர் அப்படின்னு அறிமுகமாகும்போது அவரை யாருமே மதிக்கலை, அவர் மூஞ்சியை கிண்டல் பண்ணாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதில் ஜெயிச்சு காட்டி இவ்வளோ ஒரு பெரிய இடத்தை அடைகிறதுக்கு அவ்வளோ போராட்டம் அடைஞ்சு இந்த ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருந்தார். ஸோ அதை ஒரு செகண்டில் தூக்கி வச்சுட்டு நான் வந்து அரசியலுக்கு வரேன்னு வந்தார். வந்த உடனே சினிமாவில் நீ வந்து ஃபஸ்ட் டைம் வந்த உன்னை அவமானப்படுத்தணும், ஆனால் இந்த அரசியலுக்கு வந்த உடனே ஜெயிக்க வச்சு பார்ப்போம் அப்படின்னு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஒரு மாற்று அரசியல்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றம் எந்தளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது வரைக்கும் இருந்த கட்சிகளை பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். இதெல்லாம் நடந்தால் கண்டிப்பாக வந்து இன்னும் அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸில் மறுபடியும் வின் பண்ணிகிட்டே வரலாம். எம்ஜிஆர் அவர்களுக்கு அதுதான் நடந்தது. அவர் ஜெயிச்சு அவர் கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரி மறுபடியும் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா ஆட்சி நல்ல ஒரு ஆட்சியாக அமையணும், மக்களுக்கான ஆட்சியாக அமையணும். ஸோ இதில் சாட்டை திருமணம் அவர்கள் சொல்லியிருந்தாருன்னா 2 தொகுதி விஜய் நிற்கிற 2 தொகுதியும் தோற்றுருவார், எல்லா தொகுதியும் தோற்றுருவாங்க, 234 சொன்னாங்க. ஸோ இப்போ சொன்னவங்க கண்ணாடி பார்த்து சொல்லிக்கிட்ட மாதிரி தான் இப்போ தோணுது. அப்புறம் இப்போ மீம்ஸ்லாம் சில பார்த்தேன். அதில் மீம்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியாக பார்த்துருக்கீங்க, ஆனால் எதிர்கட்சியாக பார்த்ததில்ல, இல்லை இனிமேல் பார்ப்பீங்க, நீங்கள் செய்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவோம், அந்த தவறுகளெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சூர்யா சிங்கம் படத்தில் சொல்கிற மாதிரி தான், சொல்லு நீ சொல்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து அதை சரிப்படுத்துவோம்ன்ற மாதிரி கண்டிப்பாக அதை வந்து அவங்க சொல்கிறத வச்சு கண்டிப்பாக வந்து திருத்தி கொண்டு வருவார் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எதிர்பார்க்கவே இல்லை தளபதி விஜய் தமிழ்நாடு சிஎம்.